மழை பிடிக்காத மனிதன் விஜய் மில்டன், விஜய் ஆண்டனி சரியான காம்பினேஷனுங்க. ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க திருப்தி படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் படம். பார்க்கலாம். இந்த இதுலேயும் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காருங்க. அதாவது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களையே மறந்து நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க, இந்த அதிகாரத்தை வச்சு நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது கிளைமேக்ஸில் தான் சொல்லுவார். ஸோ அது ஏற்ற மாதிரி வில்லன்கள்லாம் நல்லா புது ஆர்டிஸ்ட்டு எல்லாம் நல்லா சூப்பராக போட்டுறாங்க. ஆளுங்கள்லாம் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட அப்படி போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படி இல்லைங்க. வயலன்ஸ் இல்லை சார், ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருக்குது. ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ரத்தம் தெரிகிற ஒரு சில சீன்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப திணிச்சா மாதிரிலாம் இல்லை. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாங்க. விஜயகாந்த் சார் இதில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதா பேசிட்டு. ஆமாம் சார், அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. அவர் பெரிய ஆர்டிஸ்ட் தான் விஜயகாந்த் மாதிரி பண்ணியிருக்காரு. அது பேசினா சஸ்பென்ஸ் உடஞ்சிடும். தேட்டரில் பார்த்தா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். கிளைமேக்ஸில் லேக் பெருசாக இல்லைங்க. சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி, இது எதோட எது கனெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி. அது எல்லாமே அவங்க சீக்வல் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவாங்க போல இருக்குது. அப்படி தான் முடிச்சிருக்காங்க. கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. மேபி வரலாம். மியூசிக் ஓகே தான். விஜய் ஆண்டனி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மியூசிக் இல்லை. ஓகே தான். அதெல்லாம் கொஞ்சம் இந்த படத்தில் எல்லாரோட கேரக்டரும் இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். யாருமே வேஸ்ட்டு கிடையாது. எல்லார் கேரக்டரும் நல்ல. ஆமாம் சார், அவங்களாம் கொஞ்சம் நல்ல மாசான கேரக்டர் தான். கொஞ்சம் வந்தாலும் நல்லா இருக்கும் அவங்களோட சீன்ஸ் எல்லாம். சார் படத்தில் கனெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத எனக்கு புரியல. பட் அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலேஷன் என்னன்னு புரியல. பட் பார்த்தீங்கன்னா மழை சீன்ஸ் இருக்குது, தண்ணி இருக்கிற இடமா பார்த்து தான் காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் சரண்யா வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே வர்றவங்கலாம் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மெயின் லிங்க்கான இடமா அதை வச்சுருக்காங்க. பட் ஒருவேளை அது கூட இருக்கலாம். பட் எனக்கு புரியல. பட் படம் நல்லா இருந்தது சார். ஆமாம், இந்த இடத்துல சோசியல் மெசேஜ் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அங்கே ஒரு தாதா வந்துடுவான். அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வட்டிக்கு விடுவார். அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டா அவர் வந்து சாவடிச்சிருவார். அந்த மாதிரி மிரட்டி அவர்கிட்ட வட்டி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி தாதாக்களெல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஹீரோ உருவெடுத்து வந்திருக்காரு. அந்த டீம் தான் வந்து சரத்குமார் அண்டு சத்யராஜ் சார். இந்த கான்செப்டும் புதுசாக இருக்குது சார். நல்லா இருக்குது. இல்லை, அந்த போர்ஷன்லாம் நல்லா இருக்குது சார். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு ஹைடெக்காக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அவங்க போர்ஷன்ஸ் நல்லா இருக்குது சார். நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்களா அதில்? இல்லை ஓகே பார்க்கலாமா? இல்லை, வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வயலன்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. மூஞ்சி மறையுது சார். விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ்லாம் கடைசியில் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, எனக்கு தெரியல சார். விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் எப்படி காமிச்சிருக்காங்க நான் கவனிக்கலை. எனக்கு புரியல, அது என்னன்னு தெரியல சார். சரி, ஓகே சார். மியூசிக்லாம் எப்படி சார்? இசை பிரமாதமாக இருக்குது சார். விஜய் ஆண்டனி படம்னாலே இசை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் ரீ ரெக்கார்டிங்லாம் நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா ரீ ரெக்கார்டிங்கில் தான் படமே நிற்கிது. நல்ல ஃபீல் கொடுக்குது. சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட் சாங்லாம் நல்லா இருக்குது சார். ஹீரோயினுக்கு இந்த படத்தில் எப்படி சார் கொடுத்துருக்காங்க? அவங்களோட கேரக்டர்லாம் ஹீரோயின் எப்படின்னா, செகண்ட் ஹீரோ மாதிரி ஒருத்தர் வராரு. அப்படியே அவர்கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ இல்லையா, இவருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் படி ஹீரோயின் தேவையில்லை. அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். மழை பிடிக்காத படம் டைட்டிலுக்கும் உள்ள கதைக்கு என்ன சம்பந்தம்? டைட்டில் சம்மந்தங்க சார். ஓகேங்களா, அந்த கதாநாயகி வந்து அவள் கொல்லும்போது அந்த டைமில் அந்த ஒரு நாள் வந்து மழை பெய்யுது. ஓகேங்களா, அந்த டைமில் அவர் மழையை மறக்காமல் இருக்கிறார். ஓகேங்களா, அதனால் அவருக்கு மழை பிடிக்காமல் இருக்காரு. மேகா ஆகாஷ் ஹீரோயின் போர்ஷனில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த அந்தமானில் வந்து அவரோட அப்பா வந்து ஜாமீன் ஒருத்தர்கிட்ட போட்டிருப்பார் கடன் வாங்கி. அந்த கடன்காரன் அவங்களுக்காக தான் இந்த இதுவே பண்ணுறாரு. கதை இல்லையா? அதான் சொன்னேன் சார். மினிஸ்டரோட பையனை வந்து இவர் கொண்டுறாரு.
இந்த மினிஸ்டர் பையன் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்தமானில் இருக்கார். அந்தமானில் ஒரு பெரிய ஒரு வட்டிக்கு ஒரு கேங் ஒருத்தருக்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் இதுக்கு தான் போகுது கதை. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஒரு நாய் இதில் இது பண்ண மழை டைமில் காப்பாற்ற சீமாக வரும். அந்த மழை வந்து அந்த கதாநாயகியோட நாய் தான் அது. அந்த நாய் கடைசி வரைக்கும் வந்து அவர் கூட வச்சுருக்காரு, நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. அதையும் படத்தில் சென்டிமெண்ட் ஹியூமர் இதெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குது சார். எல்லாமே ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் சுமார் தான், செகண்ட் ஹாஃபும் சுமார் தான். செகண்ட் ஹாஃப் சும்மா. ஆமாம், அது 10 அவுட் ஆஃப் எத்தனை கொடுப்பீங்க டேரக்டர்? சார் இந்த படம் வந்து ஒரு தடவை விஜய் அண்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி படம்லாம் சூப்பர்லாம் இல்லை. விஜயாண்டனினா ஒரு மியூசிக் சாங் ஒன்று சாங் நல்லா சாங். ஒர்க்காக இருக்கா? ஓகே ஓகே. அவரோட ஆக்ஷனே அவரோட நடிப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணிக்காரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. மற்றபடி படம் வேஸ்ட். ஆனால் விஜயகாந்த் சார் பற்றி காட்டியிருக்காங்களா? அது இன்னும் அந்த காட்டல சார், சும்மா ஃபோட்டோஸ் தான் காட்டுறாங்க கிளைமேக்ஸில் முடியும் போது. ஓகேங்களா, பெருசாக இல்லை, சுமாராக இருக்கலாம். ஃபேமிலி வந்து பார்க்கலாம், கிட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாம் பார்க்கலாம் சார். கிட்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி தான் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அக்கா தங்கச்சி அந்த ஹீரோயின் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் இந்த சின்ன பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிட்ஸுக்காக வச்சது தான் சார். அதனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். 10க்கு 6 கொடுக்கலாங்க.